ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். ட்ராமாவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே ஐஸ் ஹாக்கி கிரவுண்ட்ல இருக்கிற ஜியான் ஜூனை தான் காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட ஐஸ் ஹாக்கி பேட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு பையனும் ஜியான் ஜூனை தெரியாம இடிச்சிருவான். அந்த பையனும் சாரிமா தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டாலும் ஜியான் ஜூன் செம்ம கோவைக்காரி போல உடனே அந்த பையனோட சண்டைக்கு போயிடுறாங்க. இத தூரத்துல இருந்து கவனிச்ச டீமோட கோச்சும் அந்த இடத்துக்கு வந்து ஜியான் ஜூன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஜியான் ஜூனை இடிச்ச பையனும் கொஞ்சம் தெனாவட்டா பேச டீம் கோச்சும் வாய மூடு அப்படின்னுட்டு எல்லாரும் இங்க இருந்து என்ன பண்றீங்க, ட்ரைனிங்க்கு போகலையா அப்படின்னு கேட்டதும் அங்க இருக்கிற பசங்களும் கோச் இன்னும் டீம் கேப்டனே வரல கோச் அப்படின்றாங்க. அப்ப டீம் கோச்சும் இங்க பாருங்கப்பா, உங்களோட கேப்டன் ஜின் இந்த ஐஸ் ஹாக்கி டீம்ல இருந்து விலகிட்டான். இனிமே அவன் ஐஸ் ஹாக்கி ட்ரைனிங்க்கு வரமாட்டான். அதனால டீமுக்கு ஒரு புது கேப்டனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு கேம் இருக்கு, அதுக்காக ரெடி ஆகுங்க அப்படின்றாரு டீம் கோச். அப்படியே அடுத்த பக்கம் ஜின்ன காட்ட அவனும் வேண்டாம் வெறுப்போட படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி மிஸ்டர் வேங்கும் உட்கார்ந்து இருக்கிறாரு. மிஸ்டர் வேங்கும் எந்திரிச்சு ஒரு புக்கை எடுக்கலான்னு போகும்போது ஜின்னுக்கு ஜியான் ஜூன் கால் பண்ணுவாங்க. இத பார்த்த ஜின்னும் நைஸா போன் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க எங்கப்பா போற அப்படின்னு மிஸ்டர் வேங் கேக்குறாரு. அதுக்கு ஜின் பையனும் நான் பாத்ரூம்க்கு போறேன் அப்படின்றான். மிஸ்டர் வேங்கும் பாத்ரூம்க்கு எதுக்கு போன் எடுத்துக்கிட்டு போற, அதை வச்சுட்டு போகலாம்ல அப்படின்னதும் ஜப்பா இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஜின்னும் மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் வேங்கும் ஏண்டா பாத்ரூம் போகல அப்படின்னதும் ஜின்னும் பேண்ட்லயே போயிருச்சு அப்படின்றான். அதுக்கு மிஸ்டர் வேங்கும் ஏண்டா பேண்ட்லயே உச்சா போற, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு பங்கம் பண்றாரு. நேரம் பார்த்து ரெண்டு பொண்ணுங்க டவுட் கேக்குறதுக்காக மிஸ்டர் வேங்க பார்க்க வருவாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு ஜின் பையனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிருவான். நம்ம ஆளும் வெளியில அறக்க பறக்க ஓடி வாரான். அங்க முன்னாடி வர பொண்ணுகிட்ட சிஸ்டர் உங்களோட மொபைல் போனை கொஞ்சம் கொடுக்கலுமா, கோலன் எடுத்துட்டு தாரேன் அப்படின்னு கேட்க நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஜியான் ஜுன்னு வந்துருவாங்க. ஏண்டா நாரப்பையிலே அந்த பொண்ணுகிட்ட என்னடா கடலை போட்டுக்கிட்டு இருக்க, சார் என்னோட போனை ஆன்சர் பண்ண மாட்டீங்களோ அப்படின்னதும் அதுக்கு ஜின் பையனும் ஐயோ இல்லம்மா, என்னோட போனை என்னோட மாமா வாங்கி வச்சிட்டாரு, உனக்கு கால் பண்ணலான்னு தான் அந்த பொண்ணுகிட்ட போன் கடன் கேட்டேன் அப்படின்றான். அப்ப ஜியான் ஜுன்னும் வா உன் கூட பேசணும் அப்படின்னு ஜின் பையனை கூப்பிட்டு போறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவோட ஆபீஸ காட்ட ஹீரோவும் எப்படா ஒர்க் டைம் முடியும்னு எதிர்பார்த்து காத்திருக்கான். சரியா 6 மணி ஆனதும் நம்ம ஆளு பக்கத்துல உள்ள மொட்டைய கூட கவனிக்காம அவன் பாட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து வெளியே போறான். இத ஜூனியர் பொண்ணும் பாத்துருது. அப்ப கிட்ட நிக்கிற மொட்டை பாஸ் கிட்ட ஏண்டா மொட்டை 2-3 நாளா சீனியரோட போக்கே சரியில்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குது. அப்ப மொட்டையும் காதல் வந்துச்சுன்னா அப்படித்தாமா அப்படின்றான். அப்ப ஜூனியர் பொண்ணும் என்னது சீனியர் லவ் பண்றாரா, அந்த காதல் காவியத்தை எனக்கும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் அப்ப மொட்டையும் அப்படியா எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கே அப்படின்னதும் டேய் சைனீஸ் கோழி உனக்கு சுடு தண்ணியே குளம் தாரேண்டா அப்படின்னு ஜூனியர் பொண்ணும் தண்ணி அடிக்க போக எம்மா ஆளை உடிடி அப்படின்னு மொட்டையும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே மொட்டைய கையோட இழுத்துக்கிட்டு வருது ஜூனியர் பொண்ணு. எங்க ஓடுற, ஓடுனா உனைய விட்டுருவேனா, சீனியரோட லவர் யாருன்னு நீ எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னதும் எம்மா அந்த லவ்வ சொல்லணும்னா 10 வருஷம் பின்னாடி போக வருமா அப்படின்றா மொட்டை. ஜூனியர் பொண்ணும் சரிடா சொல்லுடா அப்படின்னதும் அப்ப மொட்டை பாசும் நம்மளோட யங்ஷு லவ் பண்ற பொண்ணு அவனை விட 10 வயசு மூத்தவங்க. அந்த பொண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடியே யங்ஷு அவனோட சின்ன வயசுல பாத்திருக்கான். அப்பவே அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சு போச்சு. லவ் பண்ணா அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கான் அப்படின்றான் மொட்டை பாசு. ஜூனியர் பொண்ணும் இப்படி ஒரு லவ்வா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வருவான். ஆனாலும் ஹீரோயின் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்படியே கதவுக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயின்காக வெயிட் பண்ண அடுத்த பக்கம் ஜியான் ஜின்னையும் காட்டுறாங்க. அப்ப ஜின்னும் என்னம்மா என்னமோ பேச வேணும்னு சொன்ன, இப்ப அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ எதுக்கு ஐஸ் ஹாக்கி டீம்ல இருந்து விலகுன, என்ன உன்னோட மாமா தான் காரணமா, நான் வேணா அவர்கிட்ட பேசவா அப்படின்னு கேக்குறாங்க ஜியான் ஜூன். ஜின்னும் அதுக்கு அது என்னோட சொந்த முடிவு அப்படின்றான். ஜியான் ஜூனும் டேய் அடுத்து லீக் மேட்ச் வருதுடா, அத மறந்துட்டியா நீனு, இப்ப நீ டீம்ல இருந்து விலகுனா டீமோட நிலைமைய யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க ஜின்னும் இங்க பாருமா, இதுக்கப்புறம் என்னால ஐஸ் ஹாக்கி விளையாட முடியாது, எனக்கு எக்ஸாமும் இருக்கு,
அது மட்டும் இல்லாம இன்னும் 1 மந்த்ல நான் ஃபாரினுக்கு போக போறேன் அப்படின்றான் ஜின். அதுக்கு ஜியான் ஜின்னும் அப்படியா கேப்டன், அப்ப நீ என்ன ஜெயிச்சுட்டு இந்த டீம்ல இருந்து வெளியே போ அப்படின்றாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவை காட்ட இன்னும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் ஹீரோயின் இன்னும் வரல. அப்படியே அடுத்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவங்களும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே வராங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வராங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் என்னங்க உங்களோட லேப்டாப்பை கொடுக்கறதுக்காக உங்களோட வீட்டுல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜையும் தட்டி விட்டுட்டு குளிர்லயே ஹீரோயினுக்காக காத்திருக்கிறான் ஹீரோ. அப்படியே டைமும் போக அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து கண்முழிக்கிறாங்க. அங்கிருந்து வெளியில வர ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, நீ தூங்கிக்கிட்டு இருந்ததால உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கிட்ட வரும்போது தான் அவங்களோட போனை செக் பண்ணி பார்க்க ஹீரோ அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போதே வீட்டு வாசல்லையே ஹீரோ நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க அப்ப ஹீரோ, நீங்க ரிப்ளை பண்ணதெல்லாம் என்னோட காதுக்கே கேட்டுச்சு அப்படின்றான். நீ நைட் பூரா எனக்காக இங்கேயே இருந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஹீரோவும் இல்லங்க நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்றான் ஹீரோ. ஹீரோயினும் ஹீரோவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவும் நான் உங்களோட லேப்டாப்பை கொடுக்க மட்டும் வரல, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கும் தான் வந்திருக்கேன் அப்படின்னதும் ஹீரோயினும் என்னன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னோட ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் அதுக்கு என்ன ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஹீரோயினும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளும் ஹீரோயின் கிட்ட என்னங்க நீங்க ரொம்ப பசியில இருப்பீங்க, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு தரவா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க, என் கூட லூஜுவான் கோச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னோட சாப்பாடை நானே தான் ரெடி பண்ணிக்கிடுவேன் தெரியுமா அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயினும் லூஜுவான் யாரு அப்படின்னு கேட்க ஹீரோவும் அது என்னோட அம்மா அப்படின்றான். ஹீரோயினும் சரிடா நீ உன்னோட வேலையை பாரு, என்னோட ட்ரெஸ்ல வைன் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக செம்மையா சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வர வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயினுக்காக சாப்பாடையும் சேவ் பண்ணிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்றான். ஹீரோயினும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு டேய் சூப்பரா இருக்குடா, பரவாயில்லையே எல்லா விஷயங்களையும் கத்து வச்சிருக்கிற அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும் என்னங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி அப்படின்னு பேச வர ஹீரோயினும் ஆமா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு, அதனால இந்த ஆட் ஷூட்டை நானே எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் சரிங்க அப்ப நான் என்னோட பாஸ் கிட்ட பேசி ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன், அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்றான். ஹீரோயினும் நீ சாப்பிடலையாடா அப்படின்னு கேட்க ஹீரோவும் பரவாயில்லங்க அப்படின்னு டைமை பார்த்துட்டு ஐயோ என்னங்க ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் அவசரமா போகணும் அப்படின்னு ஹீரோவும் அறக்க பறக்க அங்கிருந்து ஆபீஸ்க்கு ஓடுறான். அடுத்த பக்கம் ஹீரோட வீட்டை காட்ட அங்க ஹீரோட அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் உள்ள இருந்த அப்பாவும் எம்மா என்னோட ப்ளூ கலர் டிஷர்ட் எங்கம்மா அப்படின்னு கத்துவாரு. அதுக்கு அம்மாவும் ஏண்டா உன்னோட ட்ரெஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போவாங்க. கபடை திறந்து அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு ஏண்டா உன்னோட கண் என்ன புரடிலையா இருக்கு, டிஷர்ட்டை இங்கேயே வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப அப்பாவும் அதே நம்ம கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னதும் அம்மாவும் பாக்ஸா அப்படின்னு கீழே பார்க்க கபட்க்கு கீழே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அம்மாவும் அதை எடுத்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அம்மாவும் இது எனக்கா வாங்குனீங்க அப்படின்னு கேட்க இல்ல பக்கத்து வீட்டு கிழவிக்கு வாங்கினேன் அப்படின்றாரு அப்பா. சரிப்பா கோச்சிக்காத, இதோட விலை எவ்வளவு அப்படின்றாங்க அம்மா. அதுக்கு அப்பாவும் நான் கணக்குல வீக்குமா எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அடுத்த பக்கம் ஹீரோட ஆபீஸ்ல கம்பெனியோட பாஸுக்கு ஹீரோயின் முன்னாடி எடுத்த ஆட ஹீரோ போட்டு காட்டுறான். அதை பார்த்துட்டு கம்பெனியோட பாஸும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பரா இருக்கு, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஈவினிங் என்ன வந்து பார்க்க முடியுமான்னு கேளுப்பா அப்படின்றாரு. ஹீரோவும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் போன் ஆன்சர் பண்ண மாட்டாங்களா, அதனால கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்கே போறான் ஹீரோ.
ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் எதுக்குடா இப்படி அவசரமா ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், என்னங்க இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு டைம் இருக்கா, என்னோட பாஸ் இன்னைக்கு ஈவினிங் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, இன்னைக்கு மிஸ் ஆனா அடுத்த 10 நாளைக்கு அவரு வர மாட்டாருன்னு சொன்னாரு, உங்களால இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஆபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. ஹீரோயினும் இப்படி அவசரமா கேட்டா எப்படிடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும், என்னங்க என்னோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் மிஸ் ஆகிச்சுன்னா என்னோட மானமே போயிருங்க. ஹீரோ அப்படி சொன்னதும் ஹீரோவும் சரிடா நான் வாரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், 5 மணிக்கு முன்னுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட ஆபீஸ்ல ஹீரோயின்காக வெயிட் பண்றான். அப்படியே டைமும் ஓடுது. ஹீரோயினும் ஹீரோட ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை அவனோட பாஸை பாக்குறதுக்காக கூப்பிட்டு போறான். பாஸும் ஹீரோயின் கிட்ட நீங்க ஜியான்பிங்கா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப பாஸும் ஹீரோயின் கிட்ட உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிமா, எனக்கு டைம் பத்தாது அதுதான் அப்படின்றாரு. ஹீரோயினும் அதுக்கு என்ன பரவாயில்ல சார் அப்படின்றாங்க. இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாஸும் கேட்க ஹீரோயினும் ஆமா, யங்ஷு இதை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. அப்ப பாஸும் ஹீரோ உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் இல்ல சார், ஒரு 1 வீக்கா தான் எனக்கு யங்ஷுவை தெரியும், அவ்வளோ பெரிய பழக்கம்லாம் இல்ல அப்படின்றாங்க. இதை கேட்குற ஹீரோவும் என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு முழிக்கிறான். அப்ப ஹீரோயினும் நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு ஒரு டெமோ வீடியோ ரெடி பண்ணிருக்கேன், அது உங்ககிட்ட ப்ளே பண்ணி காட்டலாமா அப்படின்னு கேட்க பாஸும் ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் ப்ளே ஆகுது. அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கம்பெனியோட பாஸும் ஏமா இது உன்னோட மொபைல் போன்லயா ஷூட் பண்ண அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் ஆமா, டைம் கிடைக்கல அதனால என்னோட மொபைல் போன்லயே ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. வீடியோவை பார்த்த பாஸும் இந்த வீடியோவை நீ சூப்பரா பண்ணிருக்கமா, இந்த ப்ராஜெக்டை நீ தான் பண்ண போற, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு பாஸ். ஹீரோயினும் நீங்க என்ன சொன்னாலும் இந்த வீடியோ எனக்கு பெர்ஃபெக்டா தெரியல, கஸ்டமர்ஸ் எதை விரும்புறாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நாங்க ஆட்ல காட்டணும், அதனால என்னோட டீமோட சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆடை நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு பாஸும் சரின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியே வரான். அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னங்க ஏங்க என்ன தெரியாதுன்னு பாஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சோகமா கேட்க ஹீரோயினும் ஆமா உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு இங்க பாரு யங்ஷு, என்ன உனக்கு நல்லா தெரிஞ்சதால இந்த ப்ராஜெக்ட நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க ஹீரோயின். இதை கேட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதோடைய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பாட்டுல பார்க்கலாமா? See you next video guys.